அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கான மெரிட் லிஸ்ட்டும் ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லையா. இப்போ எல்லாருமே நம்ம வந்து மெரிட் லிஸ்ட் 2க்காக வந்து எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் இந்த வேலையில் மீண்டும் வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சல் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் லெவல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி தான் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா போன மாதம் 31ஆம் தேதி வந்தது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புகள்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேகன்சி டோட்டலாக இருக்குது, எவ்வளவு சேலரி, எவ்வளோ எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் எலிஜிபிளாக இருக்கும், ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான அரசு துறை வேலைவாய்ப்புகள் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எல்லா தகவலையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நமது சேனலில் துல்லியமாக அப்போ உடனுக்குடனே. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறை வேலைவாய்ப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து எனக்கு தெரியல ப்ரோ, நான் வந்து உங்கள் வீடியோ இப்போ தான் லேட்டாக தான் என்னை பார்க்க முடிஞ்சது, ஸோ எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். கிடைச்சதுனால லக்கு, லைஃபே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து சேலரி இது எல்லாமே. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பேஸ்டாக, அதாவது என்னென்ன துறைக்கு என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் வேலைவாய்ப்புலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஸ்கில் பேஸ்டு வேலைவாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் சொல்கிற பாருங்கள். மெக்கானிக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன்ஸு ஸ்கில்டு, ஸோ டயர்மேனு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ஸ்மித்து, ஸோ கார்பெண்டரு, இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக் அந்த சிஸ்டமில் வந்து 4 வேகன்சியும், அதே மாதிரி ஸ்கில் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, டயர்மேன் ஒரு வேகன்சி, பிளாக் ஸ்மித் அதில் வந்து 3 வேகன்சி, ஸோ கார்பெண்டரில் ஒரு வேகன்சி, டோட்டலாக 10 வேகன்சி. அதே மாதிரி என்ன கேட்டகரியில் யூஆர் கேட்டகரியில் 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக தெளிவாக வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிஷியன் ஒன்று தேவைப்படுது. அதே மாதிரி பிளாக் ஸ்மித் ஒரு வேகன்சி, டோட்டலாக 4 வேகன்சி. ஓபிசியில் வந்து ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்சியில் வந்து 2 வேகன்சி, இடபிள்யூஎஸில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேகன்சி எல்லாமே. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 19,900லேருந்து 63,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மினிமமே 20,000 சேலரி. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 60,000 70,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புகள்லாம் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 30/8/2024 17 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்றைக்கி தான் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள். ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது தளர்வு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது வந்து 30 எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா?
ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யார் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 93 44 77 38 60 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணி ஸோ அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். அது எந்த அட்ரஸ்ன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இது வந்து முழுக்க வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து இதை கரெக்டாக அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக அனுப்ப பாருங்கள். ஸோ தெரியாதவங்க நம்மளே அப்ளை பண்ணி கொடுத்துர்லாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணணும், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் 37 கிராம்ஸ் ரோட் சென்னை 600-006 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதே மாதிரி ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவும் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அனுப்பணுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள், ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இதில் சொல்லி ஸ்கில் பேஸ்டு தான் இருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் முதல்ல வந்து அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சீனியர் மேனேஜர் குரூப் ஏ மெயில் மோட்டார் சர்வீஸ் சென்னை, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன இருக்குன்றதை தெளிவாக எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம், ஓகேங்களா. ஸோ கரெக்டாக உங்கள் நேம் வந்து கரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதிங்க. அடுத்ததாக சைடில் வந்து ரைட் சைடில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ மேலேயே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ, ஓகேங்களா, நீ யூஆர் கேட்டகரியா, எஸ்சி கேட்டகரியா, எஸ்டி கேட்டகரியா, ஓபிசி கேட்டகரியா, இடபிள்யூஎஸ் கேட்டகரியா அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது மேலே வந்து ஒரு டிக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஓபி மூலிமா பண்ணலாம், அப்படின்னா யூசிஆர் மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸ் வந்து கிடையாது, ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது கூடவே உங்களுடைய மெயில் ஐடியுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் 6வது பாக்ஸில். அடுத்ததாக 7வதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலிஜன், நேஷனாலிட்டி இதை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஓகேங்களா. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் தெளிவாக உங்கள் சர்டிஃபிகேட் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஏஜ் ஆஃப் வந்து 1/7/2024 இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1/7/2024க்குள்ளே 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னீஷியனாக நீங்கள் ஏதாச்சும் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அப்படி இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா அதோட டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். கீழே வந்து பிளேஸ் டேட்டுன்னு போட்டு அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி போட்டு ஸோ நாளைக்கான அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்களா, ஸோ நாளைக்கு தான் அது போய் சேரும். அதனால் வந்து நாளைக்கு டேட்டை போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். டேட்டு பிளேஸ் போட்டு ஸோ சிக்னேச்சர் உங்களுக்கு சைன் போட்டு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் தெளிவாக மென்ஷன் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இன்னும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொண்ணான அருமையான வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். எல்லாருமே மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி வந்து கம்மியாக தான், ஒரு 15 வேகன்சிக்குள்ளே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து அடுத்தடுத்தே போகிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இது ஒரு வாய்ப்பு, மீண்டும் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வேலைவாய்ப்புகள் வந்திருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அரசியல் அதாவது பார்த்திங்கன்னா அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் ஜாப்ஸாக இருந்தாலும் உடனுக்குடனே தெரிவிக்கிறேன். ஸோ நமது சேனலில் தெளிவாக இருக்கும். ஸோ இதுதான் அப்டேட்டு. அதே மாதிரி ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா
மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யாரெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். தேங்க்யூ.